இன்னைக்கு கிளிநொச்சியில வந்து பாரதி ஹோட்டல் வந்து புதுசா திறந்திருக்கோம். அதுக்கு முதல் தடவையா போறோம். புதுசா திறக்கல, பழசுதான் ரீகண்டிஷன் பண்ணிருக்காங்க. அப்படியா? 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து என்னன்னு சொன்னா புத்தம் புதிய அறிமுகத்தோட இந்த ஃபாரின் மாதிரி செஞ்சிருக்காங்க. எல்லாமே ஃபாரின் ஐட்டம் மாதிரி தான் இருக்கு. உள்ள நிக்கிற ஆட்களும் ஃபாரின் ஆட்கள் நிக்கிறாங்க. லைன் பண்ணி வெளில இது ஏதோ ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்தாங்க மாதிரி நிக்கிறாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. ரைட், வாங்க உள்ள போய் பாப்போம். 5 ஸ்டார் ஹோட்டலா 2 ஸ்டார் ஹோட்டலா? சாப்பாடும் அதே மாதிரி இருக்கான்னு பாப்போம். சாப்பாடும் அதே மாதிரி இருக்கான்னு பாப்போம். சினிமானா கடன் வாங்கலாம். ஒரு சிக்கலும் இல்ல. ரைட், வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இதான் நேனேன் ரோட்ல உள்ள பாரதி ஸ்டார் ஹோட்டல். இப்போ புதுசாக திறந்திருக்காங்க. புதுசான பழசு தான் ரீகண்டிஷன் பண்ணியிருக்காங்க. பழைய இதெல்லாம் அகற்றி புதுசாக டிசைன் எல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை. ரைட், முன்னுக்கு வார நேரமே மங்களகரமாக மஞ்சளில் மாம்பழம் ஆரஞ்சில் தொடங்கியிருக்கிறான் பாருங்கள். இடத்த இங்கே வேலை செய்கிற ஆக்கெல்லாம் வெள்ளை ஜீன்ஸ், வெள்ளை ஷர்ட், கருப்பு ஜீன்ஸ், ஷூவெல்லாம் போட்டு தான் நிற்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா புதுசாக திறந்துருக்கீங்க போல். புதுசானா பழசு தான் ரீகண்டிஷன் பண்ணியிருக்கீங்க. ரைட், நாங்கள் போய் பார்க்குறோம் உள்ள என்னென்ன இருக்குன்னு. எப்படி இருக்குது டேபிள்கள், பக்கத்தில் உள்ள மாபிள்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது, பெயிண்டுகள்லாம்? நல்லா இருக்குண்ணே. சாப்பாடு சாப்பிட்டு பார்ப்போம். பசமா மெல்ல சாப்பிடுங்க. ரைட், சாப்பாடு எப்படின்னு பார்ப்போம். கடை நல்லா இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ரித்திக் எங்கே வந்துடுறீங்க? ரைட், உங்களுக்கு என்ன வேணும்? ரைட், 2 முட்டை. ரைட், ஓகே. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நீங்க சொல்லும் பாரதி ஏற்கனவே பழைய பாரதி தான் கனகாலமாக இருந்தது. என்னன்னு சொன்னா எங்களை வெட்டிங் நடந்த பாரதி மேலே தான் எங்களை வெட்டிங் நடந்தது. இப்போ இதை கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு மாவுலாம் பதிச்சு கொஞ்சம் ஸ்டைலான அந்த பொருளில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நல்லா இருக்கு. எல்லாத்தையும் முன்னுக்குள்ள இதெல்லாம் குறைச்சி நீட்டாக கொண்டு வந்துருக்காங்க. என்ன இது கொஞ்சம் விளம்பரப்படுத்தல, அதெல்லாம் எனக்கே தெரியல. அதனால இந்த வீடியோ பார்க்குறாங்க, இது இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. சாப்பாடு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம். சாப்பிட்டு சரி, நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே அவங்களோட ஸ்வீட் கடை இருக்குது பக்கத்தில். அதையும் இருக்க போய் உள்ள பார்த்துருவோம். பார்த்துருவோம் வாங்க. களை எடுத்துட்டாங்க. ஐயா ஒழிச்சு வைங்க ஐயா. அவர் கணக்கெடுக்க மாட்டேன். ஒழிச்சு வைக்கிறார். இதில் வந்து ஆர்டர் போட்டுட்டு வந்து இருக்கலாம். வந்து நீட்டாக இருந்து ஸ்குவாட். ஓகே, உங்களோட ஸ்குவாட்டுக்கு போகிறோங்க. வா ரொம்ப நாள் எப்படி தம்பி ரித்திகா? ஓ ரைட், இது அவங்களோட ஸ்வீட் கடை தான். இப்போ தான் ஒர்க் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்குறாங்க. இது முதல்ல அங்காள சைட்டில் இருந்த கைனி. சரி, அங்காள சைட்டில் உள்ளதை இப்போ எல்லாத்தையும் எடுத்து இதை இன்னும் ஓப்பனிங் ஆகலை, ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் செய்கிறாங்க. இதில் முதல் வேறு இடம் இருந்துச்சு. இதுக்குள்ளே இந்த முதல் சாப்பாடு செய்கிற இடமே இதுதான் கைனி. இப்போ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஃபுல்லாக முடிஞ்சோடனே இந்த கடை ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, அப்படியும் ஒரு கிழமை அப்படி இந்த கடையில் வைக்கும் முடிஞ்சிடும். ரித்திக், இதில் ஆக்கள் இல்லை, நாங்கள் வேறு கடையில் போய் வாங்குவோம். ஓகே இருக்கேண்ணே. முதல்ல தான் நான் கைனி இது இந்த கடை தான் ஸ்வீட் கடையாக இருந்துச்சு. இந்த துண்டு இது அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க. ரைட், போகிற நேரம் ரித்திக்கு ஃபுட் சிட்டியில் போயிட்டு சூப்பி தண்ணி வாங்கிட்டு போவோம். வேணையா? ரைட், இப்போ போய் வடியா சாப்பிட்டுட்டு 2 சூப்பி தண்ணியும் வாங்கிட்டு போவோம். ரித்திகா பிள்ளைக்கு என்ன சாப்பாடையா வேணும்? சூப்பு தடியாவது சாப்பாடு இல்லை. சாப்பிட்ட பிறகு தான் சூப்பி தண்ணி வாங்கி தரணும். ஸ்ட்ராபெரி வேணும். பாரதி ஸ்பெஷல்லாம் சாக்லேட் மட்டுமே செய்வாங்க.
பாரதி பசரில் எல்லாம் மேலே சாக்லேட் பண்ணி வைக்கிறோம். ரைட் ஓகே அப்போ எடுத்துக்கலாம். ஸ்டார் ரெஸ்ட்டில் மெனு காட்ட பார்ப்போம். இல்லை இல்லை மறந்து கேட்டாங்க. முதல் ஜூஸ் ஐட்டங்கள் எல்லாத்துல விலையும் பாருங்கள். சரி சரி. அடுத்தது என்னதுடா இங்கிலீஷ்ல எல்லாம் இருக்குது, வாசிக்க செஞ்சாங்க வாசிங்க. பீஃப் சிக்கன் அது இதெல்லாம் போட்டுருக்கோம், எல்லாம் டெவல் ஐட்டங்கள். படம் பார்த்து கதை சொல்லும் இதெல்லாம். விலையெல்லாம் பாருங்க, விருப்பம் உண்டா வந்து வாங்கி சாப்பிடுங்க. பிறகு விலை சொல்லல இதெல்லாம் சொல்லக்கூடாது. இது சூப் மெனுவும், இது ஹோட்டல் ஷோர், இது நான்வெஜ் சூப்பில் இருக்குது. இது டொம் ஜூம் சூப்பா? என்ன டொம் ஜூம் சூப் பண்ணலாம், சைனீஸ் சூப் பண்ணலாம், எலிகள் பள்ளிகள் போட்டு தருவாங்களே இல்லையே. ஓகே இது வடையும் டிசைனோ. இது பிரியாணி ஐட்டம், பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி. இது என்ன இது கறி ஸ்ரீலங்கா கறி. அது இது நூடுல்ஸ் ஐட்டங்கள். நூடுல்ஸ் மெனுவை பாருங்கள் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், விலையிலையும் பாருங்கள். சிக்கன் நூடுல்ஸ், ப்ரௌன்ஸ், பீஃப், எக் மிக்ஸ், சீ ஃபுட், ஃபிஷ் நூடுல்ஸ், வெஜிடபிள் நூடுல்ஸ், டோட்ஸ் சிக்கன் நூடுல்ஸ், மிக்ஸ் நூடுல்ஸ். அம்மா சாரி, இது 16 ஐட்டம் இருக்குது. ஆனால் அதில் 1500 ரூபா தான் அதிகூடி. 1180 ரூபா, 180 அட இருக்குது. அட 1600 தான் விலை கொடுங்க. சிங்கப்பூர் ஸ்டைலில் போட்டு வருவாங்கண்ணா. என்ன ஸ்டைலில் போட்டு தந்தும் பிரயோசனம் இல்லை, நல்லா இருக்காது. அப்படி சொல்லக்கூடாது, நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். நாசி குரான் ஐட்டம் இதெல்லாம். ஆனால் ஓகே, இப்போ என்னென்னா அவங்க கூடுதலாக அவங்க வெளிநாட்டு ஆக்களை வச்சு தான் செய்கிறாங்க, அதால் பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற சைனாக்காரெலாம் வந்து சைனா இந்தியாக்காரெலாம் இருக்காங்க இது செய்கிறதுக்கு. மெனுவை பார்க்க ஓகே இருக்குது. ஓய் லைட்டெல்லாம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் வேண்டும், கைனியங்க வீடியோ எடுக்கும் போட்டு இப்படி குடிஞ்சு பார்க்க எடுக்கதான் இருக்குது. சிக்கன் பீஃப் இந்தியன் ஸ்டைல், பீஃப் இந்தியன் ஸ்டைலில் ஃபிஷ் கறியை பாருங்கள். ஃபிஷ் கறியில் எவ்வளோ ஃபிஷ் கறி இருக்குன்னு பாருங்கள், 12. இது ப்ரௌன்ஸ், இதில் எத்தனை இருக்குது? 12. இது கட்டில் ஃபிஷ். இது இங்கே இந்தியாவில் இருந்தெல்லாம் ஆக்கள் எடுத்து வச்சுருக்காங்க, சைனீஸ் ஆக்கள் எடுத்து வச்சுருக்காங்க. சம்பளம் கொடுப்பாங்க. இது கொத்து ஐட்டங்கள். இது இடியப்பம், மசாலா கொத்து மெனு. மசாலா கொத்து மெனு. இது டால்ஃபின் கொத்து. இது ஸ்பெஷல் கொத்து. ஆனால் ஒன்று தருவோம். இது ஹாட் ட்ரிங்க்ஸ் அது ரைட். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பாரதி ஸ்டார் ஹோட்டலில் மெனு கார்டு. இப்படி ஒரு மெனு கார்டு பார்த்தது இல்லை. இது ஓயலுக்கு படிக்கிற புத்தகம் மாரி இருக்குது. ஆனால் அடுத்தது ஒன்று தான் ஒரு ஜூஸ் ஐட்டங்களுக்கு அது குறிப்பாக இருக்குது. முதலாவது ஜூஸ் ஐட்டங்கள் தான் அப்படியே பாருங்க. ஆனால் எல்லாம் மெனு கார்டில் இதுதான் பெரிய மெனு கார்டு. பாரதியில் பெரிய மெனு கார்டாக இருக்குது. ரைட் ஓகே, பார்ப்போம். இதுதான் கடை. சாப்பாடை பார்ப்போம். இந்த மாதிரி எதுவும் சாப்பாடை பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் என்ன ரிசல்ட்ஸ் உண்டு. ரைட், பார்த்துட்டு சொல்கிறோம். ஆர்டர் பண்ண சாமான்லாம் வந்துட்டு. இது என்ன சாமான்? பீஃப் கொத்தா? பெரிய பெரிய துண்டாக இருக்குது. இது நாசி. இப்போ போஷன் தான் கொடுக்குறீங்கண்ணே. நாங்கள் நாசி கொத்து. வேறு என்ன சொன்னது? பிரியாணி. அடுத்த பிரியாணி வரும்.
ரைட் எடு நீங்கள் தான் சொன்னீங்க கொத்தும் இதுக்கும் பிரியாணி ஓ நாசிக் எடுத்து சாப்பிடுங்க நாசிக்கு பாருங்கள் முட்டைலாம் வச்சு ரைட் இது பிரியாணிக்கு ஒரு ஐட்டங்கள் பாருங்கள் பிரியாணி பாடியாக மூடி தந்துருக்காங்க சிக்கனில் ஒரு முட்டையை வச்சு மற்றது சலாட் ஐட்டம் ரைட் கரண்டியெல்லாம் தந்துருக்காங்க ரைட் ஓகே நாங்கள் சாப்பிட்டுட்டு ரிசல்ட்ஸாக சொல்லுவோம் என்ன ரைட் வெங்காயமா என்ன சாப்பிட்ற எப்படி இருக்கு உண்மையாக சொல்லுவோம் பிரியாணி ஓகேவா நாசி குரான் என்ன மாதிரி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இதாக கலர்ஃபுல்லாக போட்டு தந்துருக்காங்கண்ணே ஐட்டங்கள்லாம் பிரியாணி ஓகேன்றாங்க ஃபுல்லாக சாப்பிட்ட பிறகு ரிசல்ட் சொல்கிறேன் ஓகேவா அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க நீங்கள் மட்டும்தான் அம்மா பிள்ளைங்க தான் சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க இது ஃபுல்லாக விதைச்சி வச்சுருக்காங்க ரைட் வாடியா பிள்ளைகள் 2 பேரும் சாப்பிட்டு வாங்கண்ணே பில்லும் கொடுத்துட்டு வாங்க என்னட்டியா ரைட் பர்ஸ் தரேன் கொடுத்து விட்டுட்டு வாங்க சரியா இல்லை வாடியா சாப்பிட்டு வாங்க அம்மாவோட ரைட் சரி நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம் என்ன ரைட் ஓகே நாங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வந்திருக்கு எவ்வளவு பில் 4300 வந்திருக்கு ரைட் ஓகே பரவாயில்ல நாங்கள் உண்மையாக வந்த காரணம் ஜக்காட புள்ளையை பார்க்குறதுக்கு அப்படியே ஜக்கா இதில் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி தந்துட்டு தனுசண்ட பிள்ளையை பார்க்குறதுக்கு வந்தேன் பார்த்துட்டு அப்போ அவங்க தான் சொன்னாங்க இந்த பார் ஸ்டார் இப்போ புதுசாக திறந்துருக்கு போய் சாப்பிட்டு போகணும் சரியான சாப்பிட வந்தோம் அப்படியே நாங்கள் இப்போ போக போகிறோம் தனுசண்ட பிள்ளையை பார்க்குறதுக்கு தனுசன் உங்களோட பிள்ளையை பார்க்கலாமா ரைட் எதுவும் கொண்டு வரணுமா என்ன நீங்கள் தானே சொன்னீங்க அன்றைக்கு ஒன்றும் கொண்டு வரணும் ஆ ப்ரோ நீங்க தானே சொன்னீங்க அன்றைக்கு ஒன்றும் கொண்டு வரணும்னா கொண்டு வந்தா சின்ன தம்பி ஓகே ப்ரோ இதில் உள்ள ஃபுட் சிட்டிக்கு வந்திருக்கிறோம் வந்து பாபாவோட அம்மாவுக்கு கொஞ்சம் சாமான் வாங்கி போகிறோம் பாருங்க ஜக்காடை வீட்டுக்கு போற பாதையில ஃபுல்லா வயல் தான் ஃபுல்லாவே தண்ணிகள் வயல்களோட தான் இருக்காங்க ஃபுல்லா இயற்கை சமூகத்துல இருக்கான் அவனுக்கு சிட்டிக்குள்ளேயும் வீடு இருக்கு கிராமப்புறத்துலயும் வீடு இருக்கு அவனுக்கு சிட்டிக்குள்ளேயும் வீடு இருக்கு எல்லாமே இருக்கு பாருங்க ஃபுல்லா பனங்காடுகள் பனங்காடு சுத்தி வர வயல் தான் அங்காளையும் வயல் இருக்கு காட்டுங்க கைனி அங்கால வயல்களை சுத்தி வர ஃபுல்லா வயல்கள் தான் சுத்தி வர ஜக்காட வீட்டுக்கு முன்னுக்கு போய் பார்ப்போம் என்ன அறுவடை காலம் வரையில என்ன அறுவடை காலம் வரையில போய் கொண்டு வந்து பார்ப்போம் 2-3 மாதத்துக்கு அப்படிதான் ஓ ஃபுல்லா வயல் தாங்க வயலும் பனைமரமும் தண்ணி வாய்க்கால் தண்ணி எவ்வளவு குருவியல் எப்படி எந்திர படத்துல வந்த மாதிரி இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் நல்லா இருக்கேண்ணே எல்லாம் நெல் வந்து கொண்டு இருக்கான் நெல் வந்துட்டு இன்னும் ஒரு 2-3 மாசத்துல வெட்டலாம்னு நினைக்கிறேன் ஃபுல்லா அறுவடை காலம் தான் வருது எப்படி இருக்கேன் சும்மா பச்சை பசேலன்னு அந்த மாதிரி இருக்கு எப்படி இருக்கு ஆனா இந்த ஃபுல்லாவே வயல் தான் இதுல இதாயிட்டுது கைனி இதெல்லாம் நெல் கொஞ்சம் பெற்ற பருவம் வருது பாருங்க பிடிங்கி பார்ப்போம் சரியா ரைட் நாங்கள் ஜக்காடு ஏரியாக்களை வந்துட்டோம் அந்த நீல தகர வீடு தான் ஜக்காட வீடு சல்யூட் நான் சொல்லிட்டேன் அடிச்சுட்டேன் சல்யூட் சொல்லி அடிச்சு சாமான்களை வேண்டாம் மெயின் ரோட் ஹைவே அவன்கிட்ட வீட்டை போகிற ஹைவே ஒழுங்கான இது இல்லை அதில் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம்னு சொல்லி நாங்கள் சோல் ட்ரிப் போட்டு போய்கொண்டிருக்கோம் ஜக்காடே
என்ன ஹைவே என்ன பிரச்சனையா? ரோட்டு பிரச்சனை. ஷோர்ட் ரூட் போட்டு போவோம். உள் ரோட்டா? இதெல்லாம் ஹைப்ரிட் வாகனம் எல்லாம் போகுமா ரோட்டால்? இது ஓகேவா? எது எது எது? ஓ ஃபுல்லாக உங்களதா? ஓ உங்களதா? அப்படிதான் சொல்லி கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க. அப்புறம் இல்லையா எடுத்தாங்க. பச்சை நெல் இருக்குல்ல, நல்ல டேஸ்டா இருக்கும். ஆமாத்தினா பால் மாதிரி பால் வேற மாதிரி இருக்கும். ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும். இப்படி எல்லாம் பரவி திரிஞ்சலாம். 2 மாசம் நல்லா இருக்கு. 2-3 மாசம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. என்ன நானும் ஒரு வயல் ஒன்று எடுத்து விதைக்க போறேன். உண்மையாதான் அடுத்த பாத்துக்கு அடுத்து விதைக்க போறேன். மழை அந்த நடுவுல மட்டும் அந்த புல்ல சுத்தி நடுவுல அந்த புல்லு இயற்கைக்குள்ளதான் வாழ்றான். வயலுக்குள்ள நடுவால வாரா. எப்படி இருக்கு? இதுதான் ஜக்காடை வீடு. ஃபுல்லாக நன்மை தான் செஞ்சது. எப்படி இருக்கு? என்ன எல்லாத்துக்கும் தான் வர்றது. சரி வந்து எல்லாரும் கால் கையை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போங்க. வாங்க ராஜி வாங்க. சின்ன பிள்ளைகள் இருக்க வீடு. கால் கையை கழுவி தான் உள்ளே பார்க்க வந்துட்டான். ரித்திக் பாருங்களேன் தங்க இந்த டிலமா இப்படிங்க செல்லக்குட்டி சும்மா ஆளை கூட்டிட்டு போமா விட்ட. ஐயா என்ன செஞ்சு வச்சிருக்க? மெல்லடா நம்ம பிடிக்கடி விழுந்துருவாள்ல, அதான் நான் வச்சிருக்கேன். அப்ப எங்க ஊசி போட்டது பிள்ளைக்கு பாருங்க. அம்மா கொஞ்சம் விடுங்க. அதுல கொஞ்சம் விடுங்க புல்லு. அவ்வாண்டு கொடுத்துடுங்க. அவ்வாண்டு கொண்டு போன ஊசி போட அடிக்க போறீங்க. குத்துறானா? குத்துறான் இல்ல குத்துறாள். சரி இப்ப இந்த கொஞ்சம் தூக்க வேணாமா? அழுவாளா? நான் என்ன தூக்க வேணாமா? அழுவாளா? பேசாம இருந்தீங்கன்னா நான் வச்சிருப்பேன். சரியா? ஐயோ அம்மா என்னது கை கடிக்க மாட்டா. பல்ல முளைக்கல. நீங்க அவா கொடுங்க பிள்ளை. நீங்க அவா கொடுங்க. அவா கொடுங்க. பாத்தீங்களா சொல்றாரு. கை வைக்க கூடாது வாய்க்குள்ள. வைக்க கூடாது பாபா. இல்ல இல்ல ஓகே செய்யணும். கை வைக்க கூடாது. காணோம் இருக்கடா. இல்ல அகாடமா ஒரே கை இருங்க. தாங்கடி. ஏய் உடுங்க புகுற. இந்த வாக்கின செய்றாரு உள்ளே. அவர அடிக்க போறாங்க உனக்கு டேய். தூக்குறேன். கிட்ட போடு. இல்ல போடு. போடு. சிரிக்கிறங்க. அப்பா குடிக்குறா. அப்பா குடுங்க. நீங்க அடி கோங்க. அப்பா பாருங்க. எங்க அப்பா பாருங்க. இப்படி இருங்க. கீழே இருங்க. காலக்குள்ள விடுங்க. காலக்குள்ள விடுங்க. காலக்குள்ள விடுங்க. கீழே விடுங்க. ரைட். அப்ப எடுத்துடுங்க. யார் அப்பா பாருங்க. அட்டா இல்ல.
அவளுக்கு கடற்கல பாரு. ஆசை அவத்திரட்டு கேட்க போறா. இந்த வீடியோல அவனுக்கு பார்த்தாலும் நீ செத்த வருவான கத்தியோட 4 பேர் இருக்காங்க அப்படின்னு நொறுக்குவாங்க. அவன் அதிர்ஷ்டம் ஒழுங்கு இருக்கிறாள். ஐயா கவனம் பார்த்து அடிக்க கூடாது அவங்க. பொம்மையை கொடுங்க, gift கொடுங்க பொம்மையை. ஐயா கொடுத்துடுங்க பாப்பா. ஆற கல்யாணம் கட்டிங்க, ஆற கல்யாணம் கட்டிங்க இல்லையா? உங்களுக்கு என்னப்பா? வெட்கம் வந்துச்சு அவனுக்கு. என்ன பார்க்கிறான் நம்மளைய. அது இந்த ஃபேன் கொஞ்சம் இதா சுத்துறது பாருங்க. வெக்க மூச்சோட பார்த்தானே இதுக்குள்ள தேசிய இந்தியா பிடிப்பானே. சாப்பிட்டு கொண்டு போறது இது காத்து கொஞ்சம் கூட விட்டு பாரு, அப்பதான் அவன் பழகுவான். என்ன பேர்? என்ன பேர்? என்ன பேர்? ஆதிரா. சொல்லுங்க. அவனுக்கு தலையில் கட்டு. விளங்கினது உள்ள இது கிரதியன் எல்லாம் வாங்கினீங்களா? கிரதியனை வாங்கிட்டு வந்து உங்களோட வந்தாடியா மறந்துட்டேன். இப்ப வைக்க கூடாது, 31 அப்புறம் தான் கிரதியனை ஊற்றணும். மெல்ல தலை மெல்ல தலை குத்திடுவீங்க. மெல்ல தலை சரி என்ன வாங்கி குடிப்பீங்க தங்கச்சி? என்ன குடிப்பீங்க தங்கச்சி? வேற என்ன குடிப்பீங்க? நீ சாப்பிடாதான் கொடுப்பேன். பீட்சா அப்படி இருக்கு. மலைக்கு பீட்சா அப்படி இருக்கு சொல்லுவாங்க. வானத்துக்கு சாப்பிடு. அங்க இருந்து உள்ள டே அதுக்குள்ள இருந்து சாப்பிட. ஆடா டே அங்க இருந்து சாப்பிட. பீட்சாக்கு சாப்பிட்றதுக்கு இது கேட்டாங்கள்ரா, என்ன சர்வீஸ் சார்ஜ் பண்ணுவோம். அதோட நாங்க வாங்கினது வேனுக்குள்ளே வச்சு சாப்பிட்றோம். எப்படி இருக்கு மச்சான்? நல்லா இருக்கும் மலைக்குள்ள சாப்பிட. கூட இல்ல எடுத்து குடுறா அவனுக்கு. ஜக்காக்கு என்ன காணும் என்ன காணும்? அங்க அங்க இருக்குதாங்க இது குடுறா. கொடுங்க ஜக்கா கொடு ஜக்கா கொடு. ஓய் சாப்பிட மாட்டாங்க, அடிபட்டு சாப்பிடுறாங்க. சோடா தாங்கடா டே ப்ளீஸ்டா டே. ஓய் மலைக்குள்ள பீட்சா சாப்பிட வெளியே மொக்கு மலை. இப்படி என்ன அடிபட்டு சாப்பிடலாம், அதுக்குள்ள என்ன அடிபடையில தலைய கொடுக்கூட்டம் பண்ணிக்குங்க. அதுல வச்சு சாப்பிடுண்டா பீட்சாவே காணாதாக தான் நினைச்சிருக்காங்க. இங்க சீட்டு எல்லாம் துடைக்கிறீங்களா? உங்களோட குணாங்களை காட்டிட்டீங்க பாத்தீங்க. இதுக்காக தான் உங்களோட வாகனங்கள் ஏத்துறேல. இந்தாங்க வாங்க பாரு ரெக்ஷன் வா எதுல துடைக்கிறான்னு பாரு. ரைட் சஜிக்கு பீட்சா வாங்க வந்து நாங்களும் ஒப்பர் பீட்சாவை சாப்பிட்டுட்டோம். 10,500 ரூபாய்க்கு பீட்சா வாங்கினது. ஐயா நாங்க மல்லாய் வந்துட்டோம். மல்லாயில செம்ம மலை. மலை கிளிநொச்சியிலே மலை தான், ஆனா கிளிநொச்சியை விட மல்லாயில சரியான மலையா இருக்கு. அங்கன்னா ஒரு அளவு இப்பதான் நிறுத்திக்குள்ள மலையில தண்ணி நித்திர கொண்டு ஒழுங்கிட்டு அம்மா இங்க பாருங்க தண்ணி ஓடுதாமா. என்ன விஷயம்
அப்பா நான் சதிக்கு சொன்னா பீட்சா வேண்டிட்டு வரையில ஆ இப்போ கொண்டு சும்மா இல்லாம போவோம் என்ன செய்யறேன்னு பாருங்க சொல்லும் காசு இல்லைன்னு சொல்லும் காசு இல்லைன்னு என்ன சொல்றான்னு பார்ப்போம் அவருடைய ரியாக்ஷனை பார்ப்போம் சரியா ஓகே மழையெல்லாம் அடிச்சு ஊத்து ரொம்ப மழை வேன் என்னன்னா உங்களோட வீட்டுக்குள்ளே போக தெரியலை தானே சரைக்கு தான் போகும் புரியுது தான் இந்த உங்களோட இந்த ரோட்டு உங்களோட இந்த ரோட்டம் சரி ஓடி பார்ப்போம் இதை என்னன்னு பார்ப்போம் இதை ஆர்டர் பண்ணிவிட்டேன் ரித்திக்கிற ரூமுக்கு போடுறதுக்கு இது எத்தனை தூரம் வாங்கி போட்டு அநியாயமாயிட்டு 3 சீடி வருமா 7 சீடி வருமா இது சீடி இல்லை பென்ட்ரைவ் தான் வந்துச்சு இது வேற சீடி பாருது வேற இது சும்மா அமர்த்துறது ஏபிசி இருக்கும் இது பிள்ளை கொடுத்தா ரைட் வாங்க லைட் அதுக்கு எப்படி இருக்கு வேலை பாருங்க இந்த சைடு பாருங்க அதானம்மா ஆர்த்திக் வா ஸ்டார் பாப்போம் வேற என்ன டிசைன் வருதுன்னு பாப்போம் சரியா பாப்போம் இது கலர் அப்பா இந்த கலர் டேய் ரித்திக் இந்த மூல ஸ்டாரா இருக்குடா டேய் ரைட் பார்த்தாச்சு காஜி நம்பிட்டியா இல்ல முதல் நம்ப நீங்க வீடியோ எடுத்துக்கொண்டு வர சும்மா நான் வீடியோ நிப்பாட்டி போட்டு காசு சொன்ன வரல வீடியோ நிப்பாட்டுட்டு இப்படி அப்படி இப்படி நான் நம்பி இப்ப சிரிப்பை பாத்தி 32 படம் அப்படி இப்படி என்னங்க இப்ப நான் நம்பிட்டேன் எத்தனை வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஏன்டா சாதி வாங்கன்னு சொன்னா அப்படியே கடையே வாங்கிட்டாங்க அது ஆஃபர் சரி அவங்கள ஆஃபர் சாப்பிடாது அது சிமால் தான் அப்பா லாஜ்லட்டே நாங்க எடுத்துட்டோம் அவங்கள ஊத்துறோம் சரி அதுக்கு தான் உன்னை டீ ஊத்த சொன்னவர் ஊத்துங்க ஒரே ஓபன் பண்ண போறோமா நானும் 1 2 3 பாருங்க சீஸ் பீட்சாவா எக்ஸ்ட்ரா ஓகே ஹாப்பியா சஜி ஹாப்பி தான் அந்த பல்லு தெரியுது பார்த்தா ஏன்னா மழை தெரியுதா சந்தி மச்சான் சொல்லிவிட்டா வாங்கிட்டு வந்து தெரியாதா நீங்க சும்மா ஏதோ சொல்றீங்க அப்படி என்ன அப்ப பிள்ளைக்கும் கொடுங்க ரைட் சரி ஒரு டீ ஒன்று ஊற்றினீங்கன்னா வாங்க சாடுங்க சரி வழியா அப்படிங்க டீயோட சாப்பிடுவானே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சஜி சர்ப்ரைஸ் ஆவாருன்னுட்டாங்க அதை மாதிரி ஆயிட்டாருப்பா ஸ்டார்ட்ல ஆகல அதை சர்ப்ரைஸ் ஆயிட்டார் வழியா வந்து பீட்சா மணிக்கு வந்து எல்லாருமே வழியா சாப்பிட்டாச்சு இப்போ அது வந்து வீடியோ முடிச்சுக்குள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம் பாய் பாய்